ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை அப்படியே பொரிச்சுன்னா பசங்க சாப்பிடாதுங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம 65 மெத்தடில் போட்டு கொடுத்தா கண்டிப்பாக பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கட் பண்ணி எல்லாம் மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டேன். எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். மசாலாவை நல்லா அழகாக பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டு ரெடியாக இருக்குது. காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தனித்தனியாக போட்டிங்கன்னா ஒட்டாமல் பிரிஞ்சு அழகாக வரும். பசங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் சாப்பிட்டா வாயு பிடிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. லேசாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. ஈவினிங் டைம் பசங்க ஸ்நாக்ஸ் இல்லைன்னா, குழந்தைங்க எப்பயுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இந்தமாரி வெஜிடபிளில் உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் ஒரு சில இதில் போட்டு லைக் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் திருப்பி விட்டு எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமாக தீய விட்டுறாதீங்க. சிக்ஸ்டி ஃபைவ் போகிறதுக்கு என்னென்ன மசாலா தூள்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்லலை. அதை கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, லேசாக வேணுன்னா மைதா மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, இந்த 2 மசாலா எக்ஸ்ட்ரா போட்டுங்க. இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஒரு முட்டை, பச்சை முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி கொஞ்சம் லேசாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சு போட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும்.